ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. பொதுவாக ஒரு வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மற்ற வேலைகள் நடுவில் குறுக்கில் வாய்க்கா போன மாதிரி மற்ற வேலைகள் நடுவில் வந்துச்சுன்னா நமக்கு டைல்யூட் ஆயிரும். நம்ம அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக வீடு நீட் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ வீட்டுக்காரர் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு காப்பி மட்டும் போட்டுட்டு வீடு நீட் பண்ண ஆரம்பி அப்படிம்பாங்க. ஓ சரி அப்படின்னு காஃபி போட்டு காஃபி கலந்து கொடுத்துட்டு பரபரன்னு இந்த ரூமில் இருக்கிற துணிகளெல்லாம் எடுத்து துவைக்க போட்டு அந்த சமையலில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைக்கணும் அப்படின்னு நடந்து கரெக்டாக நீட் பண்ணலான்னு போகிறப்ப கொஞ்சம் ஒரு டிஃபனை மட்டும் பண்ணிவிட்டு வீடை நீட் பண்ண ஆரம்பி அப்படிம்பாரு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தது ஒரு சாம்பார் மட்டும் மத்தியானத்துக்கு வச்சுரு அப்படின்னா, நான் வீடு நீட்டே பண்ணல, பேசாதிக்கு விட்டுறேன், இன்றைக்கி சாம்பாரை பண்ணிவிட்டு பொரியலை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு வேலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறச்ச அதையும் முடித்த பிறகு அடுத்தது பண்ணுறச்ச மல்டி டேலண்டடாக அடுத்தடுத்து அட் அ டைமில் பண்ணலாம். பட் சிலது ஹெவி ஒர்க்குங்கிறப்ப 2 ஹெவி ஒர்க்கும் டீல் பண்ணுறச்சு நமக்கு டைல்யூட் ஆகும். நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், பொதுவாக வாக்கிங் போகலான்னு அப்படியே ட்ராக் ஷூட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு, டிஷர்ட் எல்லாம் போட்டுண்டு, ஷூஸ் எல்லாம் போட்டுண்டு ரெடியாக இருக்கிற புருஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாவு பேக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாக்கிங் போய்க்கிங்க அப்படின்னா, போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் வாங்கிட்டு வருவாங்க. மறந்துட்டேன், பால் பேக்கெட்டு யாராவது திடுதிப்புன்னு வந்தால் காஃபி போட்டு தரணும்ல, 2 பேக்கெட்டு 1/2 லிட்டர் பேக்கெட்டு பால் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாக்கிங் போய்க்கிங்க அப்படின்னா, நான் போய் பாலையும் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன், நான் இன்றைக்கி வாக்கிங்கே போகல, காஃபி போடு, காப்பியை குடிக்கிறேன் ஸ்ட்ராங்காக அப்படின்னு உட்காந்துருவார். ஸோ எல்லாருக்கும் எல்லா ஏரியாலேயும் அப்படி தான். ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ஆக்கப்பூர்வ செயலுக்கு வழிவகுக்கும் இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.